வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பகுதியானது இதுவரைக்கும் யாரும் பயணமே பண்ணாத 20 கிலோமீட்டருக்கு மேலே ஆஃப் ரோடு, ரொம்பவே குறுகலான சாலை, சிங்கத்தை தவிர எல்லா வனவிலங்குகளும் நிறைந்த ஒரு பயங்கரமான பகுதிக்கு தாங்க இன்னைக்கு நம்ம பயணம் பண்ணியிருக்கோம். பருவமழையில் பயணம் பண்ணால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் இந்த பகுதியை நீங்கள் மறக்கவே மாட்டீங்க. திரும்புகிற எல்லா திசைகளிலுமே தேயிலைகளால் நிறைஞ்சி இருக்கக்கூடிய ஒரு அழகான பகுதி தாங்க இந்த பகுதி. இது எங்கே இருக்குது, இந்த இடத்துக்கு நம்ம எப்படி போகலாம், எல்லாத்தையும் வாங்க நம்ம காணொலிக்குள்ளே போயிட்டு பார்ப்போம். நான் உங்கள் நவீன், வாங்க என் கூட சேர்ந்து பயணிக்கலாம். வணக்கம், நான் உங்கள் நவீன். இன்றைக்கி நம்ம வால்பாறையில் இருக்கோங்க. இங்கே இருந்தால் நம்மளோட பயணத்தை இன்றைக்கி ஆரம்பிக்க போகிறோம். ரொம்ப வித்தியாசமான ஒரு பகுதி, அதே நேரம் அதிபயங்கரமான ஒரு பகுதிக்கு தாங்க பயணம் பண்ண போகிறோம். நமக்கு பேருந்து வந்த உடனே ஏறிட்டோங்க, ஏன்னா சரியான கூட்டம். இந்த பகுதிக்கு அடிக்கடி பேருந்து வசதியெல்லாம் கிடையாது. இந்த இடத்துல எவ்வளோ போக்குவரத்து நெரிசல் பாருங்களேன். வால்பாறையா இல்லை சென்னையானே தெரில, அந்த அளவுக்கு போக்குவரத்து நெரிசல் ஆகிடுச்சிங்க இப்போ இந்த வால்பாறை பகுதிங்கெல்லாம். நம்ம பயணம் பண்ண போகிற பகுதிக்கு இதுவரைக்கும் யாரும் பயணம் பண்ணி பதிவிட்டதே கிடையாதுங்க. வால்பாறையிலேருந்து புதுக்காடு அப்படின்ற பகுதி வரைக்கும் நம்ம பயணம் பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட 24 ரூபா பயண கட்டணமாக வசூல் பண்ணுறாங்க. நம்ம பயணம் பண்ண போகிற தூரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 30 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்குங்க. நேராக போகக்கூடிய இந்த சாலையானது சோலையார் அணை வழியாக உங்களுக்கு சாலக்குடி வரைக்கும் போகக்கூடியதுங்க. மலுகுப்பாரா செக் போஸ்ட்டு அது வழியாக போகும். இப்போ நம்ம முடிஸ் வழியாக பயணம் பண்ண போகிறோம். இன்றைக்கி வால்பாறை பகுதிகளில் ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க. சரியான மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதாங்க கூழாங்கல் ஆறு. நம்ம இப்போ முடிஸ் வழியாக பயணம் பண்ணாலும் இந்த ஆறு கடந்து தாங்க பயணம் பண்ணுவோம். எவ்வளோ தண்ணி போயிட்டுருக்கு பாருங்களேன். சரியான வெள்ளம் போயிட்டுருக்குங்க கூழாங்கல் ஆற்றுல. வால்பாறையவே முழுவதும் நீங்கள் சுற்றி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பேருந்தில் நீங்கள் பயணம் பண்ணலாங்க. இன்றைக்கி நம்ம பயணம் பண்ண போகிற இந்த புதுக்காடு அப்படின்ற பகுதி அப்படி என்ன ரொம்ப முக்கியமான பகுதின்னு பார்த்தீங்கன்னா, வனவிலங்குகள் நிறைந்த ஒரு பகுதி. கிட்டத்தட்ட ஒரு தடை செய்யப்பட்ட பகுதினே சொல்லலாம் இந்த பகுதியை. அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு பகுதி தாங்க இந்த புதுக்காடு அப்படின்ற பகுதி. சிங்கத்தை தவிர எல்லா வனவிலங்குகளும் நிறைந்த ஒரு பகுதிக்கு தாங்க இன்றைக்கி நம்ம பயணம் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நம்ம சோலையாறு அப்படின்ற பகுதிக்கு வந்துட்டோங்க. சோலையார் நம்ம இப்போ பயணம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய இந்த புதுக்காட்டுக்கு போகக்கூடிய சாலைகள் எல்லாமே ரொம்பவே மோசமான சாலையாக தான் இருக்குமாங்க. ஆஃப் ரோட்டில் தான் பயணம் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. ரொம்ப குறுகலான சாலையாக வேறு இருக்குமாங்க. இது எந்த இடத்துக்கு பக்கத்தில் இருக்குன்னா, நம்ம செய்கல்முடி இதுக்கு முன்னாடி நம்ம பயணம் பண்ணியிருக்கோம், அதுக்கு பக்கத்தில் தாங்க இந்த புதுக்காடும் அமைஞ்சிருக்கு. நம்ம இப்போ முடிஸ் அப்படின்ற பகுதிக்கு வந்துட்டோங்க. வால்பாறையிலேருந்து முடிஸ்க்கு அடிக்கடி பேருந்து சேவைகள் எல்லாமே இருக்குங்க.
இந்த இடம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடங்க, இந்த முடிசுன்ற இடம். ஏன்னா இங்கே அதிகமாக டீ எஸ்டேட்டு எல்லாமே இருக்குது. அதனால தான் இங்கே நிறைய பேர் வந்து வேலைக்காக வந்து வருவாங்க. நேற்று என்ன தெரியுமா சம்பவம் நடந்துச்சு? நம்ம பயணம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய புதுக்காடு அப்படின்ற பகுதி வந்து சுற்றுலாத்தலங்கள்லாம் கிடையாதுங்க. அது வந்து ஒரு மலைவாழ் கிராமம் தான். இங்கே நீங்கள் பயணம் பண்ணணும் அப்படின்னா 4 மணிக்கு முன்னாடியே நீங்கள் பயணம் பண்ணிவிடுங்க. ஏன்னா 4 மணிக்கு மேலே நீங்கள் பயணம் பண்ணீங்க அப்படின்னா வனவிலங்குகளோட அச்சுறுத்தல்ன்றது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குங்க. பகல் நேரங்கள்லேயே இந்த பகுதிகளில் வந்துட்டு யானை, காட்டெருமைகள்லாம் உங்களால் பார்க்க முடியும். வால்பாறை பகுதிகளில் புலிகள் இருக்கக்கூடிய ஒரே பகுதி வந்து இந்த செய்கல்முடி பகுதி. இப்போ நம்ம பயணம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய புதுக்காடு பகுதிங்க. இன்ன வரைக்கும் பாட்டு அதாவது எச்சா போயிருந்தேன். புதுக்காடு போகிறதுக்கு வந்து பிரதானமான சாலை அப்படின்றது உருளிக்கல் வழியாக சோலையார் அணை வழியாக உங்களுக்கு போகிற சாலை மட்டும்தாங்க வந்து பிரதானமான சாலை. அது வந்து உங்களுக்கு சோலையார் அணையை வந்து பார்த்த மாதிரியே வந்து பயணம் பண்ணுவோம். செய்கல்முடி போகக்கூடிய பேருந்துகள் எல்லாமே அந்த சாலையில் தாங்க வந்து பயணம் பண்ணுவோம். இந்த புதுக்காடு போகக்கூடிய இந்த பேருந்துகள் மட்டும்தான் உங்களுக்கு முடிஸ் வழியாக பயணம் பண்ணி போகுதுங்க. இது வந்துட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு வால்பாறையோடைய 70லேருந்து 80% மலைப்பகுதிகளை வந்து உங்களால் பார்த்துட முடியுங்க. நமக்கு பொள்ளாச்சியிலேருந்து நேரடியாகவே புதுக்காட்டுக்கு வந்து பேருந்து சேவைகள் இருக்குதுங்க. அது ஒரு நாளைக்கு 2 தடவை வந்துட்டு இருக்குதுங்க. காலையில் ஒரு தடவையும் அதே மாதிரி மாலையில் ஒரு தடவை வந்துட்டு புதுக்காட்டுக்கு வந்து நேரடியாகவே இருக்குது. பொள்ளாச்சியிலேருந்து இந்த புதுக்காட்டுக்கு பயணம் பண்ணக்கூடிய இந்த பேருந்து தான் மலையில் பயணம் பண்ணக்கூடிய நெடுதூரம் பயணம் பண்ணக்கூடிய பேருந்துங்க. நம்ம இப்போ தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் எல்லை பகுதியான மழுகுப்பாறாவுடைய சோதனை சாவடிக்கு வந்துட்டோங்க. இந்த சாலையில் நம்ம நேராக பயணம் பண்ணோம் அப்படின்னா அதிரப்பள்ளி, சாலக்குடிக்கெலாம் வந்து நம்ம பயணம் பண்ண முடியுங்க. அதுவும் நம்ம காணொலி பதிவிட்டிருக்கோம். மறக்காமல் அந்த காணொலி பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேங்க. அந்த வழியாக நீங்கள் பயணம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொச்சின் வரைக்குமே வந்து போக முடியுங்க. சோலையார் முழு கொள்ளளவை எட்டிடுச்சிங்க. அதனால் தண்ணி திறந்து விட்டுருக்காங்க. பார்க்கவே பயங்கரமாக இருக்குங்க. இந்த தண்ணி எதுவுமே தமிழ்நாட்டுக்கு வராது. இது முழுவதுமே கேரளா மாநிலத்துக்கு தாங்க இந்த தண்ணி எல்லாமே போகுது. நம்ம இப்போ சோலையார் அணையோடைய பேருந்து நிறுத்தத்துக்கு வந்துட்டோங்க. இங்கேருந்து இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர் ஆஃப் ரோட்டில் பயணம் பண்ணி நம்ம புதுக்காட்டுக்கு வந்து பயணம் பண்ண போகிறோம். இதுக்கப்புறம் நம்ம பயணம் பண்ண போகிற பகுதின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி. ஏன்னா வனவிலங்குகள் நிறைந்த பகுதின்றது சோலையார் அணையிலேருந்து இந்த புதுக்காட்டு போகக்கூடிய இந்த பகுதிங்க தாங்க.
இப்போ நம்ம பயணம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய இந்த சாலை அப்படின்றது இதுக்கப்புறம் உங்களுக்கு ரொம்பவே மோசமான சாலையாக இருக்குங்க. அது இல்லாமல் ரொம்ப குறுகலான சாலையாக இருக்கும். பெரும்பாலும் ஆள் நடமாட்டம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப குறைவாக தாங்க இருக்கும். இந்த பகுதிங்க எல்லாமே ஒரு ரெஸ்ட்ரிக்டட் ஏரியானே சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்துட்டு பயங்கரமான பகுதிகளாக இருக்கும். நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம் இங்கே பகலில் கூட காட்டெருமைகளையும் யானையும் பார்க்க முடியும்னு. அங்கே ஒரு காட்டெருமை கூட்டம் வந்துட்டுன்னு இருக்குது பாருங்கள். இப்போ தாங்க ஒரு காட்டெருமை வந்து குட்டி போட்டிருக்கு போல். இன்னும் வந்துட்டு கலரே மாறாமல் அப்படியே இருக்குது. காட்டெருமைங்களை நீங்கள் வந்து சாதாரணமாக நினச்சிக்காதீங்க. அது ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒன்றுங்க. உயிருக்கே வந்துட்டு ஆபத்தான ஒரு விஷயங்க காட்டெருமைங்க அப்படின்றது. அந்த கூட்டத்துக்கிட்ட நம்ம மாட்டணும் அப்படின்னா சும்மாவே விடாதுங்க. பெரும்பாலும் வனவிலங்குகளை நம்ம அதுங்களுக்கு எந்த அச்சுறுத்தலும் கொடுக்கல அப்படின்னா அதுங்களும் நமக்கு எந்த விதமான பாதிப்பும் கொடுக்காது. அதுங்களை நம்ம சீன்றப்ப தான் நமக்கு வந்து தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் வருது. இங்கேயும் நிறைய இருக்குது பாருங்கள். ஏதோ தேயிலையிலலாம் பார்த்தீங்கன்னா மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குங்க இங்கெல்லாம். சரியான மழை பெஞ்சிட்டு இருக்குங்க. இந்த பகுதிங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க. இந்த செய்கல்முடி பகுதியாக இருக்கட்டும், இப்போ நம்ம பயணம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய புதுக்காடு அப்படின்ற பகுதியை கூட இப்போ சொல்லியிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குமாங்க. செய்கல்முடி மாதிரியே தான் அந்த புதுக்காடு பகுதி இருக்குன்ற மாதிரி தான் சொன்னாங்க. முக்கியமாக இந்த பகுதிகளில் வந்துட்டு பார்த்திங்கன்னா சாலை ரொம்ப குறுகலான சாலையாகவும் ரொம்ப வந்துட்டு பார்த்திங்கன்னா பள்ளம் வந்து கிட்டத்தட்ட பள்ளத்தாக்குகள் வந்துட்டு நிறைய பள்ளத்தாக்குகள் வந்து நம்மளால் பார்க்க முடியும். அதனால் பார்க்கவே ரொம்ப அழகாகும். நேராக போகக்கூடிய அந்த பகுதி தான் வந்து செய்கல்முடி போகக்கூடிய பகுதி. இப்போ நம்ம புதுக்காட்டு போகக்கூடிய சாலையில் வந்து பிரிஞ்சிட்டோம். இந்த பகுதிங்கெல்லாம் வந்துட்டு நீங்கள் மழை காலங்களில் வந்து சுற்றி பார்க்க வாங்க. இன்னுமே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நம்ம பயணம் பண்ணிகிட்டு இருக்கிறது மழை காலத்தில் தான் வந்து நம்ம பயணம் பண்ணிகிட்ருக்கோம். ஜூன் மாதத்துலேருந்து இந்த செப்டம்பர் அக்டோபர் மாதத்துக்கு இடைப்பட்ட காலங்களில் வந்தீங்க அப்படின்னா பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குங்க இந்த பகுதிங்க. வால்பாறைக்கு வரப்போ கண்டிப்பாக இந்த பகுதி ஒரு தடவை வந்து சுற்றி பாருங்கங்க. இந்த பகுதிகளில் நீங்கள் தங்கி இருந்து சுற்றி பார்க்கணும் அப்படின்னா சோலையார் அணையில் வந்துட்டு உங்களுக்கு தங்கு விடுதிகளும் உணவகங்கள் எல்லாமே இருக்குங்க. அங்கேருந்து வெறும் 10-15 கிலோமீட்டர் நம்ம இந்த புதுக்காடுன்ற பகுதியை வந்துடலாம். ஆனால் ரொம்ப ரொம்ப பக்கம் தாங்க அங்கேருந்து. ஆனால் இந்த பகுதிக்கு பெரும்பாலும் யாரும் பயணம் பண்ணதே கிடையாது. நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி பகுதிகளெல்லாம் புதுக்காடுன்ற பகுதியெல்லாம் நம்ம 2 மணி நேரம் பயண நேரத்துக்கு அப்புறமா இப்போ புதுக்காடு அப்படின்ற பகுதிக்கு வந்துட்டோங்க. 2 மணிக்கு நம்ம வால்பாறையில் நம்மளோட பயணத்தை ஆரம்பித்து இப்போ மணி வந்து பார்த்திங்கன்னா 4 மணி ஆகுதுங்க. இங்கே பேருந்தை உடனே எடுத்துருவாங்க. மக்களை ஏற்றிட்டு உடனே வந்துட்டு பார்த்திங்கன்னா வால்பாறைக்கு வந்து பேருந்தை எடுத்துருவாங்க. இங்கேருந்து நம்ம அடுத்த பயணமாக வந்துட்டு சோலையார் அணைக்கு போக போகிறோங்க. ஏன்னா சோலையார் அணையில் வந்து தண்ணி திறந்து விட்ருக்காங்க. பார்க்கவே பயங்கரமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அண்ணன் சொல்லியிருந்தாங்க விட்டுறேன். நம்ம இப்போ சோலையார் அணைக்கு வந்துட்டோங்க. இங்கே வந்து தண்ணி திறந்து விடக்கூடிய கதவணை பகுதிங்க இது. இதுக்கு மேலே நம்ம பயணம் பண்ணோம் அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய சோலையார் அணையோடைய முழு காட்சியும் நம்மளால் பார்க்க முடியும். நம்ம இப்போ கதவணைக்கு வந்து அந்த திறந்து விடுறது பார்க்கவே அழகாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் இங்கே வந்துட்டோங்க. இதுவும் வந்துட்டு தண்ணி அங்கேருந்து சோலையார் அணையிலேருந்து வரக்கூடிய தண்ணி தான். சரியான வேகத்தில் வந்துட்டு இருக்குங்க. ஆனால் இங்கேருந்து உங்களுக்கு பார்க்க தெரியுதான்னு தெரில. இதுதான் வந்துட்டு சோலையார் அணையோடைய கதவணை பகுதி. எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்களேன். பெரும்பாலும் இந்த சோலையார் அணை திறந்து விடுறதை பார்க்குறது ரொம்ப ரொம்ப கடினம். ஏன்னா மழை காலங்களில் மட்டும்தான் இதெல்லாம் திறந்து விடுவாங்க. இங்கே
இருக்கக்கூடிய எல்லா தண்ணீருமே பெரும்பாலும் வந்துட்டு கேரளா மாநிலத்துக்கு தாங்க போகுது. எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்களேன். இதை பார்க்க 50,000 கன அடி கிட்டத்தட்ட தண்ணி வந்துட்டுருக்குன்ற மாதிரி சொன்னாங்கங்க. அது எந்த அளவுக்கு தெரியல. ஆனால் இந்த அணை வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டில் அமைஞ்சிருக்கு. ஆனால் தண்ணீர் இது பெரும்பாலும் இது கேரளாவுக்கு தாங்க போகுது. சரியான பிரம்மாண்டமாக இருக்குங்க. மழை காலங்களில் வந்தால் மட்டும்தாங்க நீங்கள் இந்த மாதிரியான காட்சிகளெல்லாம் பார்க்க முடியும். பெரும்பாலும் வந்துட்டு இந்த அணை வந்து மூடியே தான் இருக்கும். ஜூலை மாதம், அவங்களுக்கு ஆகஸ்ட்டு, செப்டம்பர் இந்த மாதத்தில் மட்டும்தான் இந்த அணையெல்லாம் வந்து திறந்து விடுவாங்க. இது வந்து அப்பர் சோலையார் அணைங்க. இதுக்கு கீழே வந்துட்டு பார்த்திங்கன்னா கேரளா மாநிலத்தில் லோயர் சோலையார் அணை ஒன்று இருக்குது. அது வந்து அதிரப்பள்ளி போகிற வழியில் இருக்குங்க. இந்த தண்ணி எல்லாமே அந்த இடத்துக்கு தான் போகுது. ஓகேங்க, இந்த வீடியோவை நான் இதோட ஏற்பணிக்கிறேன். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். நான் உங்கள் நவீன். என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஹேவ் அ நைஸ் டேங்க. நீங்கள் வால்பாறைக்கு சுற்றி பார்க்க வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த புதுக்காடு, செய்கல்முடி பகுதிக்கு ஒரு தடவை வந்து சுற்றி பாருங்கள். ரொம்பவே அழகாக இருக்குங்க.